எஸ்ஆர்எம் நீங்க தாண்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சிவானந்த குருகுலம் வரும். அதுல இருந்து கரெக்டா ஒரு 7 நிமிஷத்துல இந்த சைட்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த சைட்டோட மொத்த பரப்பளவு 2.4 ஏக்கராங்க. 707 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிச்சு 1304 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பிரிச்சிருக்காங்க. 3 வாரத்துக்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நான் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வண்டலூர்ல வந்து மெட்ரோ வரப்போகுது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலுமே வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிள். பேங்க் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப் டு 75-80% பண்ணி கொடுக்குறாங்க. வெல்கம் டு பிளாக் மிரர் vlog. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம மறைமலை நகர் தான் வந்திருக்கோம் மக்களே. மறைமலை நகர்ல ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து தேவகி அம்பாள் நகர் ப்ராப்பர்ட்டி போட்டு இருக்காங்க மக்களே. அதை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து ஃப்ரீ லான்ச்சிங் வீடியோ தான். இந்த சைட்டை பத்தி ஒவ்வொரு டீட்டெயில் கேட்டு சொல்றேன். இந்த சூப்பரான சைட்டுக்கு நம்ம வர்ற ஆக்சஸ்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் நீங்க தாண்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சிவானந்த குருகுலம் வரும். அதுல இருந்து கரெக்டா ஒரு 7 நிமிஷத்துல இந்த சைட்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆன் ரோட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 அடி ரோட்ல வந்து நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 188 பஸ்ஸும் மற்றபடி டவுன் பஸ்ஸும் இந்த போக்குவரத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரீஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த இடத்தோட பேர் பாத்தீங்கன்னா தேவகி அம்பாள் நகர். இந்த தேவகி அம்பாள் நகர்ல அமைஞ்சிருக்கிற இந்த சைட்டை பத்தியான ஃபுல் ரிவ்யூ தான் இங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நின்ன காட்டூர்னு சொல்லுவாங்க. இந்த நின்ன காட்டூர் கிட்டத்தட்ட 200 வருஷம் பாரம்பரியம் மிக்கது. இங்க இருக்கிற குடியிருப்புகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 தலைமுறை வந்து குடியிருப்புகள் வந்து இருக்கு. இங்க சொன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. 24 அடி பிளாக் டாப் ரோடு வந்து போட்டிருக்காங்க. நிழல் தரும் மரங்கள் வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காங்க. அண்ட் உள்ள வந்து ஈபி இருக்கு. இங்க இருக்கிற குடிமக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் தாங்க இந்த இடத்துல பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைட்டை சுற்றிலும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நின்ன காட்டூர் என்ற இடத்துக்கான ஒரு என்ட்ரன்ஸ் தான் இது. நம்ம சைட் வந்து பல குடியிருப்புகள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்திலே இருக்கு. இந்த சைட்டோட மொத்த பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2.4 ஏக்கராங்க. 84 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 707 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிச்சு 1304 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பிரிச்சிருக்காங்க. இது ஒரு செம்மண் பூமி. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலுமே வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிள். இப்போ நீங்க வந்தீங்கன்னா கார்னர் பிளாட் அண்ட் ஈஸ்ட் அண்ட் நார்த் பிளாட் இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபேசிங்கை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 30 அடி ரோடு, 24 அடி ரோடு, பிளாக் டாப் ரோடு சூப்பர்பா அமைஞ்சிருக்கு. இது வந்து மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கு. இன்னும் ஒரு கூடுதல் தகவல் கொடுக்குறேன். 1980ல இது வந்து MMDM லிமிட்ல வந்த இடம். இப்போ வந்து CMMD லிமிட்ல அப்ரூவ்ட் ஆயிருக்கு. இந்த மறைமலை நகர் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரைனேஜ் வந்து அப்ரூவ்ட் ஆகியிருக்கு. வெகு விரைவில் வந்து இங்க வந்து ட்ரைனேஜ் வந்துரும். DTCP ரேரா அப்ரூவ்ட் கொண்ட இந்த சைட்டோட அப்ரிசியேஷன் சொல்லிட்டு பார்க்க போனா நம்ம கரெக்டா வந்து நம்ம வந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து GST ரோடுக்கு போயிடலாம். அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் அண்ட் SRM யூனிவர்சிட்டி வந்து இருக்கு. அதுக்கு பக்கமா பாத்தீங்க அப்படின்னா ஜோகோ IT பார்க்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல், மதுரை, திருச்சி இந்த ஏரியாவெல்லாம் போற பேருந்துகள் வந்து போகிற இடமா வந்து இது இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படி சொன்னா ஸ்ரீராம் கேபிட்டல் IT விங்ஸ் வந்து இருக்கு. அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ஹப் கிட்டத்தட்ட சின்ன சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்ற தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருக்கு. ஆல் டைரக்ஷன்ல வந்து இங்க போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நியர்பைலயே GRT அண்ட் கல்யாண் ஜுவல்லரிஸ் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமார்ட், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு. இது மாதிரி ஃபெமிலியரான வேலை வாய்ப்பு உள்ள அண்ட் போக்குவரத்து நிறைந்த இந்த பகுதிகளுக்கு மத்தியில இந்த சைட் இருக்கு. இந்த சைட்ல போடுற ஒவ்வொரு காசும் வந்து உங்களுக்கு பொற்காசா திரும்பி வரும். இந்த சைட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் இருக்கு. அதுல வந்து சில இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவானந்த குருகுலம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அண்ட் மகரிஷி வித்யா மந்திர் CBSE ஸ்கூலும், JRK CBSE ஸ்கூலும்
பக்கத்திலே இருக்குங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ காலேஜ் வந்து இருக்குங்க. காலேஜ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு. அது பக்கத்துல வந்து கிரசன்ட் காலேஜ், வண்டலூர் கிரசன்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் தாகூர் மெடிக்கல் அண்ட் சயின்ஸ் காலேஜும் வந்து இங்க பக்கமாவே இருக்கு. உலக புகழ்பெற்ற விஐடி காலேஜும் வந்து இங்க நியர்பை தாங்க இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செங்கல்பட்டுக்கு நியர்பை கற்பகா விநாயகா காலேஜஸும் அண்ட் ஆண்டாள் அழகர் காலேஜும், எண்ணற்ற இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே வந்து இருக்கு. பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு தாம்பரம்ல இருந்து செங்கல்பட்டு வரையும் 27 கிலோமீட்டருக்கு பறக்கும் சாலை அமைக்கிறாங்க, போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வண்டலூர்ல வந்து மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோ போக்குவரத்து எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா மெட்ரோ வண்டலூர் டு ஆவடி, ஆவடியில இருந்து பூந்தமல்லி, பூந்தமல்லியில இருந்து விம்கோ நகர். இதுக்கு இடைப்பட்ட பகுதி பாத்தீங்கன்னா தலைமை செயலகம், சென்ட்ரல் ஸ்டேஷன், ஏர்போர்ட், OMR இது மாதிரியான பகுதிகளுக்கு உங்களுக்கு மெட்ரோ வசதி ஏற்பட போறதுனால இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் ரொம்ப உயரத்துல போக போகுதுங்க. இவ்வளவும் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த பிளாட்டோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4200 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு அட்வான்டேஜும் உள்ள பக்கத்து ஏரியாலாம் பாத்தீங்கன்னா மினிமம் 5000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேங்க் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப் டு 75-80% பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீ கேப் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வீட்டில் இருந்தபடியே லொகேஷனுக்கு வந்து பார்த்துட்டு புக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வீட்டுக்கே போயிடுற வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து 3 வாரத்துக்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிய வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா மேலும் விவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க புக் பண்ணுங்க, உங்க கனவு மனையை நனவாக்கி கொள்ளுங்க.